விஜய் அவருடைய ஆசை காகித ஓடம் கடலலை போலே, இதுதான் ரசிகர்களுடைய மனநிலை. சாதாரண வட்டச்சிலருக்குடைய வண்டு முருகன் கூட கவுன்சிலராகி கோடி கோடியாக அடிக்கிறாங்க. உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிலைப்பாடுகள் அவர்கள் எதுக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பணம் கொளிக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் மத்தியில் விஜய் எப்படி பயணம் செய்வார் என்பது என்னுடைய கேள்வி. 100 ரூபாய் நாணயம் வெளியிடுகின்றால் நான் நயம் மிக்க கலைஞர்களுக்கு 100 ரூபாய் நான் நயம் வெளிவிடுவது பாஜக மனசார பாராட்டுகின்றது. சார், அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதற்கு பதிலாக கேசவநாயகம் அவர்களை நியமிக்கிறாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று 2 பேரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். திமுகவுடைய ரிமோட் கண்ட்ரோல் தான் எடப்பாடி இருக்கிறார். பிஜேபி நிர்வாகத்தில் யாரை போட வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பது இன்னைக்கு RSS அதை கையில் எடுத்திருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் VS ராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதற்கு பதிலாக கேசவநாயகம் அவர்களை நியமிக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு இணையாக செயல்படுவாரா? ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னால் அண்ணாமலை அவர்கள் லண்டன் பயணம் அரசியல் ரீதியாக படிக்கிறதுக்கான நிலைப்பாடு இருந்தது. அதன் பிறகு அவருக்கு அடுத்து டெம்பரரியான தலைவரை யார் போடலாம் என்ற நிலைப்பாடு வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடாக சொன்னாங்க. சோசியல் மீடியாலாம் நிறைய அவரை போடுறாங்க இவரை போடுறாங்கன்னா வாயில் வந்ததெல்லாம் வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததான்னு இஷ்டத்துக்கு ஒரே படிச்சுட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். இதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பேர் வருமா அந்த பேர் வருமா தன்னுடைய ஆசையை அப்படியே உரசி தீர்த்துக்கிட்டாங்க. பட் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் வர வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஸோ இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயுத்தங்களை தான் நம்ம ரெடி பண்ணணும். இதுதான் நமக்கு பிரதானமான நிலைப்பாடு. ஸோ அத்தகைய நிலைப்பாடு வருகின்ற போது பாஜகவில் இடைக்கால தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்களை போடலாம்னு ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதன் பிறகு தேவேந்திர உலக சமூகத்தை சேர்ந்த தென்காசியை சேர்ந்த ஆனந்தன் ஒருத்தரை போடலாம் என்ற நிலைப்பாடு இருந்தன. அதுக்கு உள்ளால் பார்த்திங்கன்னா பேராசிரியர் ராம சீனிவாசனுடைய பேரும் பார்த்தியாகும் ஒரு பேர அரசியல் பிரசனாக பட்டியலிடப்பட்டது. பட் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டெல்லி பாஜக என்ன நினைக்குதுன்னா, கடந்த கால கசப்புகளை இனிமேல் கசப்பாக வரக்கூடாது, அதெல்லாம் இனிப்புகளாக ஆக்க வேண்டும். ஆகவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நிலைப்பாடு நம்ம பொங்கல் பண்டிகையில் போகி கொண்டாடுவோம். ஸோ அந்த மனநிலையை கருத்தில் கொண்டு இப்போ நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தலில் 12% ஆதரவு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் ஒரு சீட்டு கூட வரல. ஸோ அந்த நிலைப்பாட்டு வரும்போது தேசிய அளவில் டெல்லி பாஜக ஒரு ஏதாவது பேசும்போது தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களுக்கு பெரிய தலைகுணுவான ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது. ஸோ இனிமேல் அது வரக்கூடாது. அத்தகைய சூழ்நிலை வரும்போது அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று 2 பேரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க வேண்டுமானால் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடில் பிஜேபியுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. கூட்டணி வைக்கிறது நிலைப்பாடு இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் சமீபத்தில் தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்த பிறகும் திரும்பவும் டெல்லி பாஜகவுடைய பிரதிநிதிகள் எடப்பாடி அவருடைய பிரதிநிதிகளிடம் பேசுகின்ற போது என்ன சொல்கின்றார்கள் என்றால், சசிகலா அம்மையார், OPS, டிடிவி இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து அதிமுகவை ஒருங்கிணைந்து அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தல் சந்தித்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியும் என்ற நிலைப்பாடில் பாஜக தெளிவாக உள்ளது. இந்த பிரச்சனை என்னென்னா, எடப்பாடி அண்ணனை சுற்றி இருக்கிற சில கருப்பாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலா அம்மையார் வரக்கூடாது, OPS வேணால் சேர்ப்போம், டிடிவி கூட சேர்ப்போம், சசிகலா வரவே கூடாது என்ற நிலைப்பில் விடாப்பிடியாக இருக்கின்றாங்க. இல்லை, அது எடப்பாடி பழனிசாமி தானே அதில் விடாப்பிடியாக இருந்தது அவருக்கு. இல்லை, அதாவது எடப்பாடி அவர்களை இயக்குவது அவரை சுற்றி இருக்கிற சில கருப்பாடுகள். அதாவது அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்து பதவிகளை இழந்த சில கருப்பாடுகள் அங்கே இருக்கிறாங்க, கரும்புள்ளிகள். அவர்கள் இன்றைக்கி திமுகவில் உள்ள ஆளுங்கட்சியிலும் கூட்டு சேர்ந்து வர்த்தகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நபர்களை தான் எடப்பாடியை இயக்குகின்றார்கள்.
எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் காமனாக ஒரு தலைப்பில் வந்தால் திமுகவுடைய கட்டுக்கோப்பிலும் திமுகவுடைய ரிமோட் கண்ட்ரோல் தான் எடப்பாடி இருக்கிறாரு. காரணம் என்ன, எடப்பாடியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே அவங்க 4.5 ஆண்டுகளும் ஜெயலலிதா அம்மா காலமாகிறார், சசிகலா அம்மா சிறை செல்கின்றார். 4.5 ஆண்டுகளும் எடப்பாடி அமைச்சரவையில் அது ஆட்சி நடக்கவில்லை, ஒரு காட்சி பொருளாக இருந்தன. அத்தனை துறையிலும் ஊழலை கட்டவிழ்த்து விட்டு ஊழலே என்று கெதியாக இருந்தார்கள். அந்த நிலைப்பாடை தான் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் வேலுமணி உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார். அந்த உள்ளாட்சி அமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகராட்சி ஆணையராக கார்த்திகேயன் கமிஷனர் இருந்தார். அதே போல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கர் இருக்கின்ற போது அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அரசு செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்களெல்லாம் பார்த்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, திமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் அமைச்சருடன் கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிக்கின்றீர்கள், இந்த கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் இன்று திமுக ஆட்சியில் வந்தவுடன் எந்த ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் எப்படி யாரை கரும்புள்ளி என்று சொன்னாரோ, யாரை ஊழல்வாதி என்று சொன்னாரோ, ஆனால் அவர்களையெல்லாம் இன்று ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கார்த்திகேயன் ஐஎஸ் அவர்களையும் தன்னுடைய கைப்பாவையாக அவர் வைத்து கொண்டு செயல்படுகின்றார் என்பதை கோடிட்டு காட்டுகிறோம். இத்தகைய சூழ்நிலை வர காரணம் என்னவென்றால் அதிமுக நிறைய எல்லா லாகாவிலையும் ஊழல் செய்த அமைச்சர்கள், இந்த அமைச்சருடைய சொத்து பட்டியலும் எவ்வளோ ஊழல் எப்படிலாம் செய்தார்கள் என்று மொத்தமாக ஒரு புக்லெட் போட்டு திமுக வைத்துள்ளது. இந்த திமுக வைத்துள்ளது என்றால் நீங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்கட்டுமா? நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்றால், எடப்பாடி அமைச்சர்கள் இருந்த அமைச்சர்கள் ஐயா எதுவும் சொல்லாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்காதீங்க, மாறாக நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்ற ஒப்பந்தத்தில் அவர்கள் உள்ளார்கள். அதன் பேரில் தான் இன்று எங்கு பார்த்தாலும் சசிகலா அவர்கள் தொண்டர்களை சந்திக்க சென்றாலே உதயகுமார் ஒரு சாரில் பிரச்சாரம் பண்ணுறார், KP முனுசாமி ஒரு சாரில் துஷ்பிரச்சாரம் பண்ணுறார், மது ராஜன் செல்லப்பா ஒரு சாரில் சசிகலாவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலை வர காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆட்சியின் போது செய்த ஊழலை திமுக கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காகத்தான், அவர்களை சப்பக்கெட்டு கட்டி அவர்களை மனநிலையை சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக தான் திமுகவுடைய கைப்பிள்ளையாக இருக்கின்றது. அந்த கருப்பாடுங்கிறது சசிகலாவுக்கு எதிராக யார் யார் பிரச்சனை செய்கிறாங்களோ அவங்களாம் கருப்பாடுகள் தான். காரணம் என்னென்றால் அதிமுக பொறுத்த வரைக்கும் சசிகலா வேறல்ல, ஜெயலலிதா வேறல்ல. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுடுங்க. அதிமுக ஆட்சியில் வருகின்ற போதெல்லாம் ஜெயலலிதாவை சந்திக்க முடியவர்களெல்லாம் சசிகலா குடும்பத்தை சந்தித்து தான் கவுன்சிலர் பதவி, நகரமன்ற தலைவி, கட்சி பதவி, உள்ளாட்சி மன்ற பதவி, வாரிய பதவி, மந்திரி பதவி எல்லாம் சசிகலாவை அனுபவித்து கொண்டவர்கள். 2017 உதயகுமார் மந்திரி, 2016 உதயகுமார் மந்திரி. யாரால் நீங்கள் வந்தீர்கள்? இன்றைக்கி சசிகலாவை எதிர்க்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர் அத்தனை பேருமே சசிகலாவை வைத்து பலனடைந்தவர்கள். ஆனால் இன்று உண்ட வீட்டில் 2 செய்கின்றதால் இது காலத்தின் சூழ்நிலை சொல்ல முடியாது. ஆட்சியில் இருக்கின்ற போது செய்த ஊழலில் பயத்தினால்தான் அவர்கள் சைலண்டாக சசிகலாவுக்கு எதிரான ஒரு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. நீங்கள் சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சசிகலா இணைத்துக்குள்ள விருப்பம் இருக்குங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சந்திச்சும் போது சசிகலா அம்மையாரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி என்ன பேச வராதிங்க, வேறு ஏதாவது பேசுங்க. இல்லை, காரணம் என்னென்றால் இல்லை அது ஓகே தான். காரணம் என்னவென்றால் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கிற சில சீனியர் அமைச்சர்களுக்கும் சசிகலா இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது என்று தெரியும். 10 முறை தோல்வி கண்டார். விக்ராவண்டி தேர்தல் எடுத்து 11 தோல்வி ஆகிவிட்டது. அந்த அமைச்சர்கள் யார் சார்? அந்த அமைச்சர்கள் உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர், இப்போ அவர் சைலண்ட் ஆகிட்டார். அப்புறம் சென்னையில் உள்ள ஒரு அமைச்சர், இந்த மாதிரி நிறைய பேர் கூடிட்டு அது மாதிரி நிறைய ஒரு 12 பேர் சசிகலாவுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். அதில் குறிப்பாக ஒரு 5 முன்னாள் அமைச்சர்கள் வலையில் எடப்பாடி வசமாக சிக்கி கொண்டார். நீங்கள் சொல்கிற அமைச்சர் எல்லாமே தென் மாவட்டங்களை குறிப்பிடாதவங்களா இருக்குது. ஆனால் முக்கியமாக அதால் பயனடைஞ்சவங்க சசிகலா அம்மையார் அவர்களெல்லாம் பயனடைந்தவர்கள் தென் மாவட்டக்காரர்கள். இல்லை, அதாவது தென் மாவட்டக்காரர்கள் இருந்தாலும் இன்றைக்கி அப்படி பார்க்கும்போது தலபாய் சுந்தரம் அமைச்சரும் சசிகலாவில் பயனடைந்தவர் தான். உதயகுமாரும் சசிகலா பயனடைந்தவரான், செல்லூர் ராஜும் சசிகலாவில் பயனடைந்தவர்கள். ஆனால் வார்த்தைகளை அதிகமாக விட்டு, அதாவது ஏற்கனவே நொந்திருக்கிற இடத்துல நங்கூரம் பாய்ச்சது போல் அதிகமாக சசிகலா அம்மாவுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தினாருன்னா உதயகுமார் தான் அதிகமாக பேசியிருக்காரு. இல்லை, அவர் ஒரு கட்சி தலைவரை மீறி அவர் தன்னிச்சையாக பேச முடியுமா? இல்லை, பேசினா நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் பேசுங்கப்பா என்ன சொல்கிறதா சொல்கிறது எடப்பாடி அதாவது ஒரு கட்சி இப்போ சமீபத்தில் வேலுமணி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க.
அப்போ ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, இது அவருடைய சொந்த வார்த்தை, சொந்த பேச்சு, அதனால் எங்களை இதை கட்டுப்படுத்தான்னு சொல்கிறாங்க. அது தனக்கு தேவை என்றால் மடியில் வைத்துக்கொள்ளலாம், தனக்கு தேவை என்றால் வந்து தூக்கி கடாசிக்கலாம் என்ற நிலைப்பாடு அதிமுக மாஜி அமைச்சருடைய மனநிலை. அதிமுக பொறுத்தவரையும் அவர்கள் இனிமேல் வந்து ஒரு மக்களுடைய மனநிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே தான் இன்று சொல்கிறேன், திமுகவுடைய களப்பணிகளும் செயல்படும் ஸ்ட்ராங்காக அவங்க போயிட்டுருக்கிறாங்க. அத்தகைய இடத்தில் அதிமுக இல்லாத ஒரு இடத்தில் பாஜக கூட்டணி அமைத்து தனிப்பெரும் சக்தியாக 2026 திகழ வேண்டும் என்பதில் தான் டெல்லி பாஜகவின் நிலைப்பாடு. அத்தகைய சூழ்நிலையில் வருகின்ற போது அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு செல்லுகின்ற போது இடைக்கால செயல் தலைவராக இப்போது பொதுச் செயலராக இருக்கக்கூடிய கேசவநாயகம் நியமிக்கப்படலாம். ஏனென்றால் அவர் RSSல் இருந்தவர். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி நிர்வாகத்தில் யாரை போட வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பது இன்றைக்கி வந்து RSS அதை கையில் எடுத்திருக்குது. ஆகவே நிதானமாக யார் யார் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ப நிலைப்பாட்டிற்காக தான் இப்போதைக்கு வந்து RSSுடைய ரிமோட்டிங் கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு தற்போதைய செயல் தலைவராக கேசவ விநாயகத்தை நிறுத்தினால் செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் வராது. வேறு யாராவது போட்டால் அது ஒரு பிரச்சனை வேறு மாதிரி போகும், திரும்பவும் ஒரு சண்டை சச்சரவு வரும். அதனால் திரும்பவும் ஒரு மீடியாக்களுக்கு உங்களை மாதிரி மீடியாக்களுக்கு தீனியாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கி கேசவநாயகத்தை தற்காலிகமாக செயல் தலைவராக நியமிக்கப்படுவதற்குள்ள வாய்ப்பு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்து 26ல் வந்து நிச்சயம் நாங்கள் வந்து ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாங்கள் தேர்தலை சந்திக்க விரும்புகிறோன்னு சொல்கிறீங்க. அதாவது திரும்பவும் சொல்கிறோம், அதிமுகவை நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம் டெல்லி பிஜேபி சொல்லுது. எடப்பாடி பழனிசாமி சசிகலை சேர்க்க மாட்டேன்னு சொல்லுது. இதில் தான் மாறுபட்ட கருத்து இருக்குது. அந்த கருத்து மாறுமா சார் வருங்காலத்தில்? அந்த கருத்து வந்து சசிகலாவை சேர்க்காமல் இருந்தால் அதிமுகவை இல்லைங்க. சசிகலா தான் அதிமுக சசிகலா. ஆகவே இவர்கள் இப்போதைக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி மாடி நடித்தால்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பிரச்சனை இல்லாமல் அவர்கள் பயணம் செய்ய முடியும் என்பதுதான் நிலைப்பாடு. ஆனால் என்ன விஷயம் என்றால், டெல்லி பாஜக இதையெல்லாம் கையில் படுத்தான் தெலுங்கானா ஃபார்முலா கையில் எடுக்கிறாங்க. தெலுங்கானா ஃபார்முலா என்றால் என்ன? நடைபெற்ற பார்லிமெண்ட் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலுக்கும் பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் தெலுங்கானா நடந்தது. அன்னைக்கு 2வது முறை முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர நிலைமை என்ன பார்த்தீங்களா? மக்கள் தூக்கி சுதிக்கு வெளியே தூக்கி போட்டு 3வது லிஸ்ட்டில் கொண்டு போட்டாங்க. பாஜக 2வது இடத்துல வந்தது, முதல் இடத்துல காங்கிரஸ் வந்தது. இந்த நிலைமை தமிழ்நாட்டில் அதிமுக 3வது இடத்தை தள்ளப்பட்டு பாஜக 2வது இடத்துல வர வேண்டும் என்பது பாஜகவின் இலக்கு. அதிமுக இருக்கும் தேமுதிக, புதிய தமிழகம், பட்டாளி முழுக்கல் கட்சி, டிடிவி தினகரன் கட்சி, ஓபிஎஸ் ஆதரவுகள், சசிகலா அம்மையாரெல்லாம் சேர்ந்து பாஜகவுடைய தலைமையில் ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அமைத்து அதிமுகவை 3வது இடத்தில் தள்ளி தமிழகத்தில் பாஜக திமுகவா என்ற நிலைப்பாடு, பாஜக கூட்டணியா திமுக கூட்டணி நிலைப்பாடு வரும் என்பதுதான் பிஜேபியுடைய அஜெண்டா. திமுகவுடைய மூத்த அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு, நடிகர்கள்லாம் நடிப்பதோடு நிப்பாட்டிக்கணும், அதுக்கு என்ன ஆசை அவங்களுக்கு அரசியலில் வரணுங்கிற ஆசை, அதெல்லாம் ஒரு பேர் ஓட்டு போட மாட்டாங்கிற தரைக்குறைவான வார்த்தைகளை சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இல்லை, அதாவது அந்த கூட்டத்தில் தாமோ அன்பரசன் பேசுது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகப்பான கூட்டத்திற்காக தான். இப்போ சினிமா தேட்டரில் ஒரு படம் ஓடும்போது அந்த ரசிகர்கள் இந்த லாட்டரி டிக்கெட்டு, துண்டு சீட்டு, கலர் பேப்பர்லாம் கிழித்து வச்சு அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து துறையில் வந்து வெளியில் அந்த போடும்போது அது அப்படியே பறந்து வரலையா, அது ஒரு ஆர்வம் தானே. அந்த ரசிகர்கள் கூட்டு சேர்ந்து அந்த நடிகர்களின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்களே, அது ஒரு உற்சாகம் தானே. அதே போல் தாமோ அன்பரசன் அவர் சொன்னது கட்சி தொண்டர்களுக்கான உற்சாகம். 2வது அவர் ஒரு விஷயத்தில் சொன்னார், நல்ல உண்மையும் தானே. திமுகவை எதிர்த்து அல்லது இன்றைக்கி அதிமுக எதிர்த்து கரை கண்டவர்கள் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. ஏன்னா எந்த நடிகராலும் தமிழகத்தில் எந்த ஒரு நடிகராலும் அரசியலில் களம் காண முடியாது. காகித ஓடம் கடலலை போலே போவது போலே மூவரும் போவோம் என்ற நிலைப்பாடு தான் விஜய்க்கும் வரும் என்பதை அது சுகோசமாக சொல்லி காட்டுகின்றார். விஜயால் அரசியலில் அவர் ஷைனிங் பண்ண முடியாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, அது வந்து நான் குற்றம் சாட்ட சொல்லலாம், இப்போ நீங்கள் சொல்லலாம், சாதாரண மக்கள் சொல்லலாம், அது வேறு அப்பாற்பட்ட விஷயம். அது காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் நடிகர்களே வந்து இப்படி தான் வரணும்னு நினைப்பாங்க, அடுத்த அரசியலுக்கு வந்துடுவாங்க, இதான் அவங்களுக்கு பொழப்புங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஏன் திமுக அதுக்கு முன்னே நடிகர்கள் யாருமே இல்லை? இல்லை, அதாவது ஒரு விஷயங்களுங்க, திமுக வந்து ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டாங்க சார். காரணம்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய திராவிட கட்சிகள் யாருமே இல்லை. இன்றைக்கி யாருமே இல்லை. அதிமுகவில் அவங்க ஏதாவது ஒரு அதிமுக எடப்பாடி கையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர்களாவது திமுக எதிர்த்து பேசுவாங்களா? இல்லை. இதே செல்லூர் ராஜு அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார்? திமுக ஆட்சியே பிடிக்காது, எது ஆட்சியாக காரைக்குடி ஆட்சியாக வேணால் பிடிக்கலாமே தவிர்த்து
திமுக ஆட்சியை பிடிக்கான்னு செல்வராஜ் சொன்னாரா இல்லையா? அதே பால்வளத்துறை அமைச்சராக இருந்தால் ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார்? திமுக பார்த்து நீ ஆந்திரா நோக்கி போ என்று சொன்னாரா இல்லையா? ஆனால் எந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னாரோ அதே இடத்துல திமுக ஆட்சியில் வந்தவுடன் ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணாங்க? ராஜேந்திர பாலாஜி தான் பண்ணாங்க. திமுக பண்ணிச்சு. ஓடினார் வாழ்க்கையின் எல்லையை நோக்கி ஓடினார். எங்கெல்லாம் ஓடினார். கடைசியில் சரண்டர் ஆகனுடைய நிலைப்பாடு இருந்ததா இல்லையா? அதேபோல் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஊழலை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் போட்ட வழக்கு தான் இன்று 2வது ஆண்டு வெற்றிகரமாக புழல் ஜெயிலில் ஏக்தோ 3 சார்ஜ் பாண்டு கம்பி எண்ணுகின்றார். ஆகவே செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையிலும் அவர் ஜெயிலில் இருப்பது திமுகவுக்கும் சேஃப்டி, அவருக்கும் சேஃப்டி என்ற நிலைப்பாடு அறிவாலயத்தினுடைய எண்ணம். ஆகவே திமுகவுடைய நிலைப்பாடு என்னவென்றால், இன்று தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு எதிர்க்கட்சியே இல்லை என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே திரைப்பட நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கூட சொல்லலாம், அவர் எதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க? ஐயா, தமிழ்நாட்டில் 8.5 லட்சம் கோடி கடன் வந்தாச்சு. ஒவ்வொரு அமைச்சர்களும் 10,000 கோடி 15,000 கோடி சொத்து சாத்தாச்சு. இனி தமிழ்நாட்டில் அதாவது என்னென்னா, அருணகிரிநாதர் தன்னுடைய சகோதரி இடம் நிற்கின்ற போது தர்மம் கேட்குறாங்க. அந்த அம்மையார் சொன்னது, இனிமேல் என்னை தவிர்த்து உனக்கு கொடுப்பதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் கிட்னியை தவிர்த்து இனிமேல் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாக்கி விட்டது. அத்தனை பொருளும் விலை. நீங்கள் எதில் ஏற்றல சொல்லுங்கள்? ஐயா, நின்னா வரி, எல்லாத்துலேயும் வரியை போட்டு ஏற்றி மக்களை நடமாட முடியாமல் மக்கள் மீது வரி சுமைகளை சுமத்தி இலங்கையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் எவ்வளோ கேள்விக்குறியாக உள்ளதோ அந்த வாழ்வாதாரம் இன்று தமிழகத்தில் உள்ள நிலைமை ஏழை மக்களிடம் உள்ளது. ஒரு புள்ளிவரம் சொல்கிறேன். பாகிஸ்தான் நாட்டில் 56% மக்கள் அன்றாட வாழ்க்கையை ரன் பண்ணதுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க. இதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கின்றது, நிலைமை இருக்கின்றது. ஆனால் அந்த பணம்லாம் எங்கெங்கே போச்சு? காக்கா கொண்டு போச்சா? எல்லா வரிங்கிற அத்தனையும் திமுக அதிமுக மாறி ஆட்சி அமைத்து மக்களுடைய வரிப்பணங்களையும் மக்களுக்காக போடக்கூடிய திட்டங்களையும் கொள்ளையடித்து சென்றவர்கள் தமிழக மக்களை குடிக்கும் போதைக்கும் ஒரு கோட்டருக்கும் 100 ரூபா ஓட்டுக்கும் அடிமையாக்கி விட்டு இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டவர்கள் தங்களுடைய குடும்ப நலனை பெருக்கிக் கொண்ட சூழ்நிலை தான் இன்று தமிழகத்தில் உள்ளது. இத்தகைய சூழ்நிலை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் 2026 பாஜக சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது, தெலுங்கானா ஃபார்முலா சந்திக்கும் பொழுது பாஜக நிலைப்பாடு. இதே மாதிரி தான் விஜய் அவர்களோட நிலைப்பாடு வச்சு திமுகவுக்கு மாற்று அரசியலாக வர சொல்லிட்டு ஒரு கட்சி. சார், திரும்பவும் சொல்கிறேன் சார், விஜயால் அதாவது ஒரு கட்சின்னு வரும்போது சுதந்திரம் கிடைத்து விட்டோம் நாம் சொன்னால் அதற்கு தியாகங்கள் செய்ய வேண்டும். பலர் சொத்து பத்துக்களை வித்துலாம் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லலாம், வாவு சுந்தரம் பிள்ளை சொல்லலாம், கடலூர் அஞ்சலம்மாளை சொல்லலாம், லட்சக்கணக்கான தியாகத் தலைவர்களை நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் எதை முன்வைத்து ஓட்டு கேட்கப்படுற சொல்லுங்கள்? ஐயா, நான் ஆட்சிக்கு வந்தால் திராவிட கட்சிகள் 67 இன்று வரையும் ஆட்சி செய்த ஊழல்களை விசாரணை கமிஷன் வச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சொத்து சேர்த்தீங்கன்னு நான் விசாரணை பண்ணுவேன் அவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏதோ சொல்லுவார். ஸ்டாலின் இதே சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். ஸ்டாலின் சொன்னது இன்னைக்கு நிலைமை என்ன? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காட்டோடு போயாச்சு என்று மக்களோடு ஏமாற்றி அது காட்டோடு கலந்து விட்டு இன்று தங்களுடைய குடும்ப வளனை பெருக்கிக் கொள்கிறார் திமுக. இத்தகைய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் எதை முன்வைத்து நீங்கள் நிற்பீர்கள்? அதுதான் நான் சொல்கிறேன். ஐயா, நீங்கள் ஊழல், அதாவது ஒரு தலைவர் என்றால் தலைவருக்குன்னு கொள்கை இருக்கணும், கொள்கைக்கு விட்டு நிலைப்பாடு உருவாக்கணும். அந்த நிலைப்பாடு எதுவுமே இல்லாமல் நம்ம அடிவளி நானும் ஜெயிலுக்கு போகிறேன் வேலைக்கு ஆகாது சார். விஜயால் நிச்சயமாக எழுதிக் கொள்ளுங்கள். ஆனப்பட்ட வைகோவே திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார். எந்த லட்சியத்தில் வெளியில் வந்தாரோ அந்த லட்சியம்லாம் காட்டில் பறக்க விட்டார். நடிகர் சிவாஜி கணேசன் பண்ணாத அரசியல் கட்சியா சொல்லுங்கள்? பாக்கியராஜ் பண்ணாத அரசியல் கட்சியா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து நிலைப்பாடு என்ன தெரியுமா? நிலைப்பாடு நூலும் இல்லை வாலும் இல்லை வானில் பட்டம் வீடு வேணா என்று ஒரு ரகம் சங்கர் பாடக்கூடிய நிலைப்பே தான் பல நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து திவாலாகி இருக்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் கமலஹாசன் கூட இன்றைக்கி டார்ச்சியோடு வந்தார். இப்போ டார்ச்சி எங்கே போச்சுன்னு கிடல, ஒரே ஒரு துண்டுச்சீட்டு எழுதி வாங்கியிருக்காரு, உனக்கு மேல் சுவைம்பி தரேன்னு இருக்காரு. வந்தால் வகை, விழுந்தால் வீட்டுக்கு, விழா விட்டால் நாட்டுக்கு லாட்டரி டிக்கெட்டு விளம்பரம் பண்ணுற மாதிரி நிலைமை கமலஹாசன் நிலைமை வந்துட்டு சார். ஆனப்பாட்டு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் 96 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது பிறகு அது ஒருங்கிணைப்பாளராக தமிழரை மணியனும் அர்ஜுன் மூர்த்தியை நியமிக்கிறேன்னு சொன்னார். கடைசியில் கம்பெனியை காலி பண்ணிட்டார். ஏன்? ஆகவே எண்ணங்கள் இருக்கலாம். ஏனிக்கு மேலேற ஆசை
தோனிக்கு நடையில் தரையில் நடக்க ஆசை, எல்லாம் ஆசைதான். ஆகவே விஜய் அவர்களுடைய ஆசை வந்து காகித ஓடம் கடலலை போலே, இதுதான் ரசிகர்களுடைய மனநிலை. இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலரை ஒருத்தரை போட்டோம்னா ஒரு மீட்டிங்னால குறைஞ்சி 20 லட்ச ரூபா ஆகும். விஜய் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன பிர்லாக்களா, டாட்டாக்களா, இல்லை அம்பானியாக்களா? ஒன்றுமே கிடையாது சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை திமுக, இன்னொரு முறை அண்ணா திமுக, சாதாரண வட்டச்செலருக்குடைய வண்டுமுருகன் கூட கவுன்சிலராகி கோடி கோடியாக அடிக்கிறாங்க. பணம் வருகின்றது, ஃபாரின் கார் வருகின்றது, உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிலைப்பாடுகள் அவர்கள் இதுக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பணம் கொளிக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் மத்தியில் விஜய் எப்படி பயணம் செய்வார் என்பது என்னுடைய கேள்வி. கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு வந்து ஒரு நாணயம் வெளியிடுறாங்க, அதுக்கு ராஜ்நாத் சிங் அமைச்சர் கூட வராரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் திமுகவை ஒன்றும் எதிரியாக பார்க்கவில்லை, அதேபோல் கலைஞரையும் எதிரியாக பார்க்கவில்லை. கலைஞரும் முதலமைச்சர் இருக்கின்ற போது பிஜேபியுடன் கூட்டணி ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலும் பிஜேபியும் திமுக கூட்டணி அமைத்துள்ளதான். அதே பார்லிமெண்ட் தேர்தலில் பிரதமர் வாஜ்பாய் வருகின்ற போது கலைஞருடைய முரசொலி பத்திரிகையில் என்ன எழுதினார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல, இயக்கம் அல்ல. நம்முடைய திராவிட கட்சி எப்படி மக்கள் சேவை செய்கின்றதோ அதே போல் ஆர்எஸ்எஸும் மக்கள் சேவை செய்கின்றது, அது மதவாதம் அல்ல, தீண்டத்தகாத கட்சி அல்ல என்று தன்னுடைய முரசொல்லி அவர் எழுதினார். இன்று காலத்தின் சூழ்நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சி கூட திமுக கூட்டணி என்று இருக்குது. ஆகவே கலைஞருடைய திமுக என்பது வேறு, ஸ்டாலின் திமுக என்பது வேறு. ஸ்டாலின் திமுகவை இன்று இயக்குவது கிரிப்டோ திமுகக்கள் இயக்குகின்றன. கிரிப்டோவாதிகள் தான் இந்த கட்சியை இயக்குறாங்க. அதனால தான் தமிழ்நாடு முழுவதும் ஹிந்து மத துவம்சம் செய்வதும், ஹிந்து மத ஆலயங்களுக்கு எதிராக செயல்படுவதும், ஹிந்து மத காவி என்றாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக 100 ரூபாய் நாணயம் வெளியிடுகின்றால் நயம் மிக்க கலைஞருக்கு அவை நான் எப்பவுமே அதாவது பேனா முனையால் தான் அவர் ஆட்சியை பிடித்தார். ஆகவே நயம் மிக்க கலைஞர்களுக்கு 100 ரூபாய் நயம் வெளிவிடுவது பாஜக மனசார பாராட்டுகின்றது. ஆகவே தான் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் அந்த கலைவனராக நிகழ்ச்சியை பண்ணிட்டாங்க. இது பாஜக பாராட்டுகின்றது. கொள்கை என்பது வேறு, கட்சியினுடைய பணிகள் என்பது கட்சியினுடைய பணி என்பது தேச நிலைப்பாடு என்பது வேறு. ஆகவே 100 ஆண்டு காலம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவர் ஒருக்கு 100 ஆண்டு காலம் நிகழ்ச்சி ஒரு தலைவருக்கு 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நாணயம் வெளியிடுவது நிச்சயமாக ஜெயலலிதாவுக்கு கூட இல்லாத ஒரு சரித்திர வரலாறு கலைஞர் படைத்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.